ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதுலேயுமே முக்கியமாக நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் 2-3 அனிமி தமிழ் டப்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமி, அதை தவிர வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முதல் நம்ம சேனலில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ரொம்ப பேசாமல் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, இதுல முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ப ஒரு வழியா நம்ம கிரஞ்சிரோல் சைடுல இப்ப கொண்டு வந்துட்டாங்க நண்பா. ஆமா, மிகல் எப்படி இருக்கா? உங்களை பார்க்க விரும்பலன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இனிமே வீக்லி எவ்ரி தேர்ஸ்டே நைட்டு 10:30 அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3 தமிழ் டப்லாம் பார்ப்பேன்னு வெயிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இப்போ முதலாவது எபிசோட நம்ம கிரஞ்சிரோல் சைடில் தமிழ் டப்ல பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இப்போ ஒரு எபிசோட் இல்லை, 2 எபிசோட் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்ல பெருசா எந்த வித சேஞ்சுமே இல்லை. முதல் 2 சீசனுமே பார்த்துருந்தீங்கன்னா அதே டப்ல சீசன் 3லயுமே இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா முக்கியமா நம்ம மேக்கியோட வாய்ஸ் மட்டும் இப்போ இதுல புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் சந்திப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹே மாக்கி, அது ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முதல் 2 வாய்ஸ் உண்மையிலேயே மேகிக்கு செட் ஆயிருக்கும். ஸோ அதை தவிர்த்து மிச்ச வாய்ஸ் எல்லாமே நம்ம முதல் 2 சீசன்லயுமே கேட்ட வாய்ஸ் தான். ஸோ யாரும் இன்னும் இந்த அனிமியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க கிரஞ்சிரோல் டப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அனிமியை ரீட் அப் பண்ணி நம்ம சோனி சேனல்லையுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எதுக்கு பண்ணாங்கன்னு நமக்குமே தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு சுமாரா டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதுலயுமே முக்கியமா அந்த ஜுஜுட்சு கைசன் 0 மூவி எல்லாம் எதுக்கு டப் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம கிரஞ்சிரோல் டப்பை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3 2 பார்ட்டா பிரிச்சு ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ அதுல முதலாவது பார்ட் தான் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இந்த முதலாவது பார்ட்ல 12 எபிசோட் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்ட் 2 வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்கான முதலாவது எபிசோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வீக்லி எவ்ரி தேர்ஸ்டே அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். இதோட முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 3யோட அனிமேஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமா நம்ம மாப்பா ஸ்டுடியோமே அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா மாப்ள கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ஒரு ஃபேண்டசி மேஜிக் ஆக்ஷன் அனிமியான கொரன் த சோசரஸ் கான்சி என்கிற அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்ப மாயமந்திரம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அனிமி வந்து வீக்லி எவ்ரி சண்டே நைட்டு 7:30 என்னமோ அடுத்த எபிசோடுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரும் ஒரு ஃபேண்டசியான ஒரு மேஜிக் சம்பந்தமான ஒரு ஆக்ஷன் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனிமில மொத்தமா 13 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தேவாச கியூட் கேர்ள் இந்த ஹீரோஸ் பார்ட்டி என்கிற ஒரு நியூ அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நண்பா. வந்த எதையுமே நான் ஏத்துக்கல, எல்லா ப்ரப்போசலையுமே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இது வந்து வீக்லி எவ்ரி டியூஸ்டே நைட்டு 8:30 நாம அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். ஸோ யாருக்கு ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த அட்வென்ச்சரஸ் டெய்லி கிரைண்ட் ஏஜ் 29 என்கிற அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே நம்ம கிரஞ்சிரோல் சைடு ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தடவையும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி வா, டைம் ஆச்சு, போய் சாப்பிடலாம் வா. ஸோ இந்த அனிமி வந்து வீக்லி எவ்ரி வெனஸ்டே நம்ம கிரஞ்சிரோல் சைடுல அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். ஸோ யாருக்காவது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் 2 அனிமி இந்த ஜனவரி 31 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகன் ஸ்டார் கேட் மற்றும் மிசன்த்ரோபிக் டீச்சர்ஸ் இன் டெமிக்யூமன்ஸ் கிளாஸ் ரூம் என்கிற அனிமி தான். ஸோ இந்த 2 அனிமியுமே வீக்லி எவ்ரி சாட்டர்டே அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பிப்ரவரி 6 நம்ம ஃப்ரைட் அண்ட் பியாண்ட் ஸ்னேரிஸ் என்கிற அனிமியோட சீசன் 2க்கான முதலாவது எபிசோடோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கப்புறமா த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ அனிமியோட சீசன் 5 இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இனிமே அறிவிக்கல நண்பா. ஸோ இப்போதைக்கு சீசன் 5 ப்ரொடக்ஷன்ல இருப்பதா மட்டுமே அப்டேட் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாகமட்டோ டேஸ் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவி வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த மூவிக்கான சின்ன டெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மூவியை எப்ப இல்ல ஏப்ரல் 29 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறமா கொஸ்டின் செல் அனிமி இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண போறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமிக்கான சின்ன டெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனாவது சீசன் ரெண்டுமே தெரியல. ஸோ இது வந்து தமிழ் டப்லேயுமே நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பழைய வேர்ஷன் தான். ஸோ இந்த அனிமி எந்த ஆர்டர்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டின் செல் அனிமியோட நியூ எபிசோட் வந்து ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆக இருக்கு நண்பா.
ஸோ இதுக்கப்புறமா 2024 ரிலீஸ் ஆன நம்ம வைரல் கிட் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவி வந்து இப்போ இந்த வருஷம் மே 28 நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுக்கான சின்ன டீசருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொரியன் மன்பாவோட அடாப்ஷனா இது அனிமியாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதை நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல லைவ் ஆக்ஷன் மூவியாமே கொண்டு வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ முக்கியமா இந்த அனிமில மொத்தமா 12 எபிசோட் தான். ஸோ அந்த 12 எபிசோடுமே ஈஸியா பார்த்துலாம். ஸோ யாருக்காவது ஒரு ஹை ஸ்கூல் ஆக்ஷன் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முக்கியமா தமிழ் பிளே இல்ல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம புளுலாக் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவி ஒன்றுமே இப்போ இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுக்கான நியூ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா கிண்டாமா அனிமியோட ஒரு மூவி வந்து அடுத்த மாசம் பிப்ரவரி 13 ஜப்பான்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த மூவிக்கான ட்ரெய்லர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த வருஷம் ஒன் பீஸ், ப்ளீச் மற்றும் நருட்டோ அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இதோட அனிமிக்கே காட்பாதரான நம்ம டிராகன் பால் அனிமியுமே இந்த வருஷம் ரிட்டர்ன் ஆக இருக்குது நண்பா. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிராகன் பால் சூப்பர் அனிமியோட ரீமேக் ரீமாஸ்டர் எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் கடைசியில ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை தவிர டிராகன் பால் சூப்பர் அனிமியோட சீசன் 2மே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது. ஸோ அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா சுக்குமித்தி மூன்லைட் ஃபேண்டசி அனிமியோட சீசன் 3 இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருப்பதா ஒரு அப்டேட் ஒன்றுமே வந்திருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல. ஸோ இது மட்டும் உண்மையா இருந்தால் அடுத்த வருஷம் இந்த அனிமியோட சீசன் 3 எதிர்பார்க்கலாம். ஸோ முக்கியமா இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு இசைக்கா டைப் அனிமி. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமியா அனிமியோட சீசன் 8 போன வருஷம் அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாவே இந்த சீசன் 8ல 11 எபிசோட் தான். ஸோ இந்த சீசன் 8 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாகவே இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த சீசன் 8ஓட தமிழ் டப் எப்போ ரிலீஸ் ஆகும்னு போய் கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமா இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பிங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகணும்னா ஒன்று நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல அல்லது நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பிங்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தா ஸோ இப்போதைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பிங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா கண்டிப்பா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல இந்த அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில கூடிய சீக்கிரமா டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரலோ மே மந்த்ல இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பை நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா சீசன் 7மே இவங்க மே மந்த்ல டப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல இந்த அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் டப்பிங்க எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம மே மந்த்ல இந்த அனிமியோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒன்றுமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுவுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு சீசன் 8 ஏப்ரலோ மே மந்த்ல நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ முக்கியமா முதல் 7 சீசனுமே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கனால இந்த சீசன் 8மே கண்டிப்பா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வரலன்னு வச்சுக்க அப்புறம் நான் கோச்சுப்பேன். ஸோ இதுக்கப்புறமா ஸ்பார்க்ஸ் ஆஃப் டுமாரோங்கிற நியூ அனிமியை இந்த வருஷம் ஜூலை மந்த்ல நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ கண்டிப்பா தமிழ் டப்ல நாம எதிர்பார்க்கலாம். ஜாப்பனீஸ் மீடியம், இங்கிலீஷ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கப்பல் ஆஃப் கோகுஸ் மங்கா வந்து கூடிய சீக்கிரமா எண்ட் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு ஃபைனல் ஆர்க்குள்ள என்டர் ஆகிருக்குது. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.